தென்காசி மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அருவிக்கரைக்கு பொதுமக்கள் செல்ல தடை நீடிக்கிறது. பயங்கரமா தண்ணி வெள்ளம் ரொம்ப அதிகமா இருந்தது. அதாவது எப்படின்னா ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மெயின் ஃபால்ஸை இப்படி ஒரு பார்த்துக்க முடியாது. அவ்வளவு தூரம் ஒரு பெரிய வெள்ளமா இருந்தது. நேற்று நைட்டு நான் வரும்போது ஒரு 7 மணி இருக்கும். நேற்று இரவு வரும்போது ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனா என்ன ஒரு வருத்தம், குளிக்க முடியல. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம். இது ரொம்ப வெள்ளமா இருந்தது. இப்போ மார்னிங் கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிருக்கு. ஆனா இது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு சார். குமரி கோதையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் திருப்பரப்பு அருவியின் ஒரு பகுதியில் மட்டும் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. 2வது பகுதிகளில் அதிக அளவில் தண்ணீர் கொட்டுவதால் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுருளி அருவியின் நீர்பிடிப்பு இடங்களான அரிசிப்பாறை, ஈத்தக்காடு, தூவானம் அணை மற்றும் சுருளி அருவியின் ஆற்று படுகை பகுதிகளில் அதிக அளவில் கனமழை பெய்தது. இதனால் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 138 அடிக்கு மேல் உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் 6 அடிக்கு மேல் அணையின் நீர்மட்டம் உயர்ந்ததால் 13 மதகுகள் வழியாக 5000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளான சுருளிப்பட்டி, நாராயணதேவன்பட்டி, காமையகவுண்டன்பட்டி உள்ளிட்ட இடங்களில் உள்ள மலைக்கிராம ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீருடன் அதிக அளவில் தண்ணீர் சேர்ந்து முல்லைப் பெரியாற்றில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. முல்லைப் பெரியாற்றின் கரைக்கு மேல் இருக்கும் தோட்டப் பகுதிகளுக்குள் வெள்ளம் புகுந்து செல்வதால் நெல், வாழை, தென்னை மற்றும் காய்கறிகள் பாதிக்கப்பட்டுள்ளன.